வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே ஆடிக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் தான் நான் வந்து ஆடிக்கிட்டு இருந்தேன். இது வந்து மூணாரில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டேமு, தரமான போட்டிங்க்கான இடம். மழை காலத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் போடலாம். இது வந்து நீங்கள் மூணார் போகிற வழியில் பார்க்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ். போகும்போது லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். மூணார்னாலே என்ஜாய் பண்ணக்கூடியது மெயினாக அந்த டீ தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், அது வழியாக போகக்கூடிய ரைட்ஸு, அதனுடைய நறுமணங்கள், அந்த லுக்ஸு, அப்படியே பறந்து விரிஞ்ச ஒரு பச்சை கார்பெட் போல் வழி நெடுக வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்கும், டீ எஸ்டேட்ஸ், டீ கார்டன்ஸ் இருக்கும். அதன் வழியாக அந்த வளைந்து நெளிந்த பாதையில் போகக்கூடியதை என்ஜாய் பண்ணுறது தான் மக்களே மெயின். அதில் அந்த அளவுக்கு பிஸியான ரோட்ஸ் இல்லை. ஊட்டி இந்த மாதிரி பெரிய டிராஃபிக் இருக்காது, அதை என்ஜாய் பண்ணலாம். இது மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆனைமலை டைகர் ரிசர்வு. டைகர் ரிசர்வ் அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ பூதாகரமாக நிறைய புலிகள் பாய்ந்து வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் இது வரைக்கும் அங்கே ஒரு காட்டு பன்னி, அப்புறம் ஒரு சின்ன மான் மட்டும்தான் மக்களை பார்த்துருக்கேன். இந்த டைகர் ரிசர்வில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கடைகள் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றணும், இல்லை ஏதாவது நொறுக்கு தீனிகள் நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. இல்லைனா அந்த 3/4 மணி நேரம் சோறு தண்ணி எதுவுமே இருக்காது மக்களே. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக இது மறுபடியும் நம்ம மூணாரில் சில ரோடுகள் பார்க்குறோம். அதாவது சிலர் வந்து பயணங்களில் வந்து கார்லேயோ பஸ்லேயோ ஏன் பைக்கில் கூட ஏறினோடனே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து மூணாரை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. போகக்கூடிய பாதைகளை வந்து அந்த சீனரிஸ் மற்றும் விஷுவல்ஸ் அதை என்ஜாய் பண்ணுறது அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி சில ஃபோட்டோஸுக்கு போஸ்ட் கொடுக்கணும் மக்களே. பைக்கோடு சேர்ந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி பைக் இல்லாமல் தனியாகவும் கொடுக்கலாம். இல்லைனா நான் இந்த மாதிரி இந்த ஹோண்டா ஹைனஸ் அதில் உட்கார்ந்தபடி நான் இப்போ போஸ்ட் கொடுக்குற மாதிரி கூட போஸ்ட் கொடுக்கலாம். ரிசார்ட்டு போடும்போது இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலோடு போடுறது நல்லது மக்களே. இன்ஃபினிட்டி பூல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சீனரியை பார்த்துக்கிட்டே குளிக்கக்கூடிய மாதிரியான ஸ்விம்மிங் பூல்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், சீனரியை பார்க்குறேன், அப்படியே குளிக்கிறேன், அப்படியே நான் வந்து சீனரிஸை பார்க்குறேன், என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான ரெசார்ட்ஸ் எடுக்கிறது நல்லது. அந்த பாதைகளில் ஃபோட்டோ எடுக்கலாம், ஊஞ்சல்களில் படுத்து தூங்கலாம். அடுத்தபடியாக இங்கே பாருங்கள் மக்களே, மறுபடியும் ரெசார்ட்டில் ஒரு குத்தாட்டத்தை போடுகிறேன். அங்கே கேம்ப் ஃபயர் நடத்துகிறாங்க, நான் அப்படியே சைடில் ஒரு குத்தாட்டத்தை போட்டேன் மக்களே. நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். என்ஜாய் பண்ணுங்கள், மூணார் போய்ட்டு. அதோடு சேர்த்து பிரின்ஸின் பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.